வணக்கம் தோழர்களே. நம்ம இந்த பதிவில் கடந்த 20லேருந்து 30 ஆண்டு காலமாக நம்ம மேலே அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு வர மேலை நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிற ஐடி ஒர்க் கல்ச்சர், அதனோட பயனாக நம்மளோட தமிழனின் உணவு முறையில் முக்கியமான ஒன்றான பழைய சாதத்தை பற்றி நம்ம மறந்தே போயிட்டோம். அதை திரும்பி பார்க்குற ஒரு பதிவாக தான் இந்த பதிவு நமக்கு இருக்க போகுது. வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டங்களில் நம்மளோட வேலை சுமையின் காரணமாகவும் நேர பற்றாக்குறையின் காரணமாகவும் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய துரித உணவுகளை நோக்கி நம்ம நிறைய ஓட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அப்படி ஓடியதன் விளைவாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பழைய சோறு அப்படிங்கிறது ஒன்று நிறைய பேருக்கு மறந்துடுச்சு. அப்படி ஒன்று இருக்கிறதே நிறைய பேருக்கு இப்போது தெரியாமையும் போயிடுச்சு. நீங்கள் பழைய சோறுனா என்ன, அப்புறம் அதில் இருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. இந்த பதிவில் விஞ்ஞானிகள் நம்மளோட பழைய சோற்றை ஆராய்ந்து பார்த்துட்டு அதனோட பயன்களாக என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, உண்மையிலே பழைய சோறு நம்மளோட உடலுக்கு ஏற்ற உணவு தானா, உலகத்துக்கே மருத்துவத்துறையில் முன்னோடியாக விளங்கிய நம்மளோட சித்தர்கள் இந்த பழைய சோற்றை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஹெல்த்தியாக பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இந்த பழைய சோற்றை மட்டுமே வச்சு எப்படி நம்ம முன்னோர்கள் வலிமையாக இருந்தாங்க, முன்னோர்களின் பழைய சோறு செய்யும் முறை, அதோட எதை சேர்த்து சாப்பிட்டா அதனோட பலன்கள் இன்னும் அதிகரிக்கும் அப்படியெல்லாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது பழைய சோற்றை தினந்தோறும் சாப்பிட்டு வரதுனால அதனோட பயன்களாக விஞ்ஞானிகள் என்னென்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கிறத பார்த்துருவோம். பழைய சோறு இரவு முழுக்க தண்ணியிலே ஊறுறதுனால அதில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி பெருகி அது நமக்கு அரிய வகை விட்டமினான B6 அண்ட் B12 தருதுன்னு சொல்கிறாங்க. இந்த B6 அப்புறம் B12ன்னு சொல்லக்கூடிய வைட்டமின்கள் நம்மளோட தாவர வகை உணவுன்னு சொல்லக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேருந்து ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் இல்லை. இது பழைய சோற்றில் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பழைய சோற்றை தினந்தோறும் சாப்பிடும்போது நம்மளோட சிறுகுடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா ட்ரில்லியன் அளவு பெருகி நம்மளோட உணவு பாதையை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. உணவு பாதை ஆரோக்கியமாகிறதுனால குடல் புண், அல்சர், அப்புறம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து எளிதில் விடுபட பழையச்சோறு மிகவும் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இரவு முழுவதும் பழையச்சோறு தண்ணியிலே ஊறுறதுனால அதில் இருக்க புரதச்சத்து அப்புறம் மாவுச்சத்து இது ரெண்டுமே சீக்கிரம் செரிக்கிற தன்மைக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. புரதச்சத்து மாவுச்சத்தும் சீக்கிரமே செரிக்கும் தன்மைக்கு வந்துடுறதுனால பழையச்சோறை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் மிகவும் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறத நம்மளால் நல்லா உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் பழையச்சோற்றை தினந்தோறும் சாப்பிடும்போது அது நம்மளோட உடல் சூட்டை குறைச்சி ரத்த அழுத்தம் அப்புறம் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மனப்பதட்டம் இது ரெண்டும் வராமல் நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் நம்மளோட பழைய சோற்றை ஆராய்ச்சி அதனோட பலன்கள் என்னென்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம். இப்போது உலகிற்கே மருத்துவ முன்னோடியாக விளங்கிய நம்மளோட சித்தர்கள் பழைய சோற்றை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், பழைய சோற்று நீர் மூன்றும் போக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நம்மளோட அகத்திய சித்தர். அவர் இந்த இடத்துல மூன்றும் அப்படிங்கிறத கபம், பித்தம், வாதம் இந்த மூன்றையும் தான் குறிப்பிட்டிருக்காரு. கபம், பித்தம், வாதம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிற பழமொழி நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதன் அடிப்படையில் நம்மளோட சித்தர்கள் ஒரு மனித உடல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக இயங்கணும் அப்படின்னா அந்த உடலில் வெப்பத்தின் அளவு, குளிர்ச்சியின் அளவு, காற்றின் அளவு இது மூணும் சமநிலையில் இருந்தாலே போதுங்கிறத கண்டுபிடிச்சி வாதம், பித்தம், கபம்னு சொல்லியிருக்காங்க. வாதம் அப்படின்னா உடலின் காற்று அளவு, பித்தம் அப்படின்னா உடலின் வெப்ப அளவு, கபம் அப்படின்னா உடலின் குளிர்ச்சி அளவு. மனித உடலில் எப்போவுமே காற்றின் பங்கு அதிகமாக இருக்கணும், அடுத்து உடலின் வெப்பத்தின் பங்கு அடுத்ததாக இருக்கணும், கடைசியாக குளிர்ச்சியின் பங்கு இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம்னா, உடலில் ஒரு பங்கு காற்று இருக்குன்னா அரை பங்கு உடல் வெப்பம், கால் பங்கு உடல் குளிர்ச்சி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளோட மனித உடல் சரியாக இயங்குதுன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் தான் நம்மளோட சித்தர்கள் மனிதனோட நாடியை வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனிதனோட உடலில் வாத நாடி அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தது அப்படின்னா வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பித்த நாடி அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்ததுன்னா பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கபம் நாடி அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்ததுன்னா கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால அதுக்கான தீர்வுகளை நமக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. சித்தர்களின் குறிப்புப்படி பார்க்கும் பொழுது நம்ம பழைய சோற்றை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல வாதம், பித்தம், கபம்னு சொல்லக்கூடிய காற்றின் அளவு, வெப்பத்தின் அளவு, குளிர்ச்சியின் அளவு இது மூணையும் சமநிலையில் வைக்கிறதுக்காக பழைய சோறு அதிக அளவில் உதவி செய்யுதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து நம்மளோட பழங்கால உணவு முறையின் ஆராய்ச்சி குறிப்பான பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் தேரை சித்தரும் பழைய சோற்றை பற்றி
இதே பொருள் தரும்படியான பாடலை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பழைய சோறு காலையில் சாப்பிட ஏற்ற உணவா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். நம்ம தூங்கும் பொழுது மனித உடல் எப்பொழுதுமே சூடாகுங்க. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் காலையில் எழுந்ததும் உடலை குளிர்விக்கிறதுக்காக குளிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை பின்பற்றிட்டு வந்தாங்க. அடுத்து நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம உடம்பை குளிர்விக்க உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பழைய சோறு நம்ம உடலில் இருக்க காற்றின் அளவு, வெப்பத்தின் அளவு, குளிர்ச்சியின் அளவு இது மூணுமே சமநிலையில் வச்சுருக்க உதவி செய்கிறதுனால காலையில் பழைய சோறு சாப்பிட மிகவும் ஏற்ற உணவுனே சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவுகள்லாம் வெளியேற்ற 3 வழி தாங்க இருக்குது. ஒன்று மூச்சுக்காற்று, இன்னொன்று சிறுநீர், அடுத்து மலம். பழைய சோறை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து சுத்தமாக வெளியில் வந்து உடலில் இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். இப்படி தாங்க நம்ம முன்னோர்கள் வீட்டில் தினந்தோறும் வீணாகக்கூடிய உணவை மட்டுமே வச்சு உடலை ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பழைய சோறு நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும், அப்படி இல்லைனா உடம்பு நிறைய போட்டுரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்துடலாம். பழைய சோறை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும், உடம்பும் நல்லா போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளோட முன்னோர்களோட உடல் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும். அவங்களே வந்துட்டு காலையில் பழைய சோறை மட்டும் வச்சு அவங்க உடலுக்கு தேவையான சத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி அதில் கால்வாசி உழைப்பு கூட உழைக்கிறது இல்லை. ஏற்றளவு உழைப்பு இல்லாமல் எந்த சாப்பாடை சாப்பிட்டனாலும் நமக்கு உடம்பு போட தாங்க செய்யும். அது பழைய சோறு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தான் ஆகும், பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தான் ஆகும். அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்க மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம முன்னோர்களோட அறிவுரைப்படி எப்பொழுதுமே அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான உணவு குறிப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே காலை உணவு ராஜாவை போல் சாப்பிட்ணும், மதிய உணவு ஒரு சாதாரண மனுஷனை போல் சாப்பிட்ணும், இரவு உணவு ஒரு பிச்சைக்காரனை போல் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்போவுமே பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடலை கண்டிப்பாக ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். அடுத்து பழைய சோறு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாங்க. நம்ம இந்த காலத்தில் பழைய சாதம் எப்படி செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிஷ்டு ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி இரவு முழுக்க ஊற வச்சு திரும்ப மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வேணும்னா கொஞ்சம் மோர் கலந்து குடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதத்தோட தயிரோ மோரோ கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்களோட சமைக்கும் முறை வேறு மாதிரி இருந்ததுனால அவங்க பழைய சாதம் வச்சதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. அந்த காலத்தில் எல்லாருமே சாதத்தை வடித்து தான் செய்வாங்க. அதனால் நம்ம இப்போ ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கைக்குத்தல் அரிசியில் சாதத்தை வடிச்சிட்டு அதோட வடிகன்றியை தனியாக எடுத்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு அந்த சாதம் நல்லா ஆறின உடனே வடிகன்றியை அதோட கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட தண்ணியை சேர்த்து ஒரு 15 மணி நேரம் மண்பானையில் ஊற வைப்பாங்க. மண்பானையில் 15 மணி நேரம் நல்லா ஊறுறதுனால சோறு நல்லா ஆரோக்கியமாகவும் சுவையானதாகவும் மாறிடுங்க. இப்போது இந்த 2 முறையில் ஆரோக்கியமான பழைய சோறு செய்கிற முறை எதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகமே வேண்டாங்க, நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய முறை தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறை. வாங்க அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற அரிசியில் ரொம்பவே ஊட்டச்சத்து நிறைந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நுனி பகுதியும் அதுக்கடுத்து அரிசிக்கும் அதனோட உமிக்கும் இடையில ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்த பகுதி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பாலிஷ்டு ரைஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரிசியை வெள்ளையாக கொண்டு வரதுக்காக அந்த லேயரே எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும்போது அரிசியில் இருக்க ஊட்டச்சத்து எல்லாமே போயிடுது. அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எப்போவுமே சாதத்தை வடித்து தான் சமைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குக்கரில் சமைக்கிற சாப்பாடை ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்மளோட உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு டாக்டர்கள் பல இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த முறை நல்ல ஆரோக்கியமான பழைய சாதம் செய்கிற முறைன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பழைய சாதத்துக்கு ஆரோக்கியமான சைட் டிஷ்ஷஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் உப்பு கருவாடு, இது 3ம் பழைய சோறு கூட சேரும்போது தர சுவையை வேறு எந்த சைட் டிஷ்ஷாலையும் உங்களுக்கு தர முடியாதுங்க. அதுக்கடுத்து சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம பழைய சோறு கூட சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்க எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளோட வெள்ளை அணுக்களோட கவுண்ட் ரொம்பவே அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் விளையாட்டா பிரியாணி வேணும்னா கூட உடனே கிடச்சிரும், ஆனால் பழைய சாதம் வேணும்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் வெயிட் பண்ணி கிடைக்கிற பழைய சாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். நம்ம முன்னோர்கள் எப்போவுமே உணவே மருந்து அப்படிங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட உணவு பழக்கத்தையும் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பதிவு இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நம்ம முன்னோர்களோட உணவு முறையும் வாழ்க்கை முறையும் சரியாக பின்பற்றுறதுனால நம்மளோட மனித இனம் எந்த வகையான அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை எடுத்து அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் முடிஞ்சால் பாருங்கள்.
இப்போ நம்ம ஆரோக்கியமான பழைய சோறு செய்கிற முறையும் அதோட பயன்களையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கைக்குத்தல் அரிசியில் நல்லா சாதத்தை வடித்து மண்பானையில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.